ஓம் குரு சீரோ பிக்ஷுவே விக்னேஸ்வர ரூபா. ஓம் குரு சீரோ பிக்ஷுவே ஸ்ரீகிருஷ்ண ரூபா. ஓம் குரு சீரோ பிக்ஷுவே பரமேஸ்வர ரூபா. ஓம் குரு சீரோ பிக்ஷுவே ஒளி சரீர ரூபா. ஓம் குருநாதரே சரணம். ஓம் குருதேவரே சரணம். ஓம் குருதேவராஜ சீரோ பிக்ஷுவே சரணம் சரணம் சரணம். ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவெளியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, பொங்கல் தைப்பொங்கல் அப்படின்னாலே பொங்கல் அப்படிங்கும் பொழுது நமது மனதில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் பொங்கி வரக்கூடிய அற்புதமான நாள். தை பிறந்தால் வழி பிறக்கம் என்பதும் தமிழருடைய பண்பாடு. இந்த நன்னாளிலே ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம் பெற்று இன்புற்று வாழ சர்க்குரு சிரோபிக்ஷு பகவான் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியை உளமாற பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த நன்னாளில் உழவர் பெருமக்களையும் நாம் பணிந்து வழங்குகின்றோம். அவர்கள்தான் நம் நாட்டினுடைய கண்கள், தூண்கள். நாம் சூரிய பகவானை வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாள். இந்த நன்னாளில் ஒவ்வொருவருக்குமே முதல் தேவை நமக்கு உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம், தன்னை உணர்தல். இதை தான் நம்ம தேகம் சிறக்க யோகம் அப்படிங்க அற்புதமான முறையில் பல வருடங்களாக கொடுத்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது மிக எளிமையாக ஒரு சுகாசனத்தில் அமர்ந்து உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்துகின்றது, பத்மாசன நிலைகள். பத்மாசனத்தில் அமர்ந்தே நாம் என்னென்ன பயிற்சிகள் செய்து இந்த உடலையும் உள்ளத்தையும் வளப்படுத்தலாம். தலை முதல் கால் வரை உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான பத்மாசன நிலை ஆசனங்களை பார்க்க போகிறோம். சுகாசன நிலை ஆசனங்களை பார்க்க போகிறோம். ஒரு எளிமையான தியான பயிற்சி பார்க்க போகிறோம். ஒரு எளிமையான முத்திரை பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை ஒவ்வொருவருமே சிறியவர் முதல் பெரியவர் வரை காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. மதியம் செய்ய முடியாதவர்கள் காலை மாலை 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நாளமில்லா சுரப்பைகள் நன்றாக இயங்கும், முதுகுத்தண்டு திடமாக இயங்கும். அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இதயம், நுரையீரல் திடமாக இயங்கும். முதுகுத்தண்டை பத்மாசனத்தின் மூலமாகவே நாம் சிறப்பாக வளமாக வைத்துக்கொள்ள முடியும். இந்த பத்மாசன நிலைகள் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டத்தை நன்றாக பாய்ச்சுகின்றது. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். தொழிலதிபர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி வராமல், மன இறுக்கம் வராமல் வளமாக நலமாக வாழச் செய்யக்கூடிய பத்மாசன நிலைகளாக இந்த தைப்பொங்கல் நன்னாளிலே பார்க்க போகின்றோம். இதை பார்த்து ஒவ்வொருவரும் பயின்று வாழ்க்கையில் வளமாக நலமாக வாழுங்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் சுகாசன நிலை. இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கை சின் முத்திரை. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக 2 நாசி வழியே மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ள போய்க்கணும். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 30 வினாடி. இது மன அமைதியை கொடுக்கின்றது, மன அழுத்தத்தை நீக்குகின்றது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனம் பண்ண போகிறோம். ஒரு கால் மட்டும், வலது கால் மட்டும், இடது கால் மட்டும் மேலே பட்டுக்கிடும். கை சின் முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. பதினைந்து வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ காலை மாற்றிக்கிடுறேன். அடுத்த கால் வலது கால் மேலே போட்டுக்கிடுறேன்.
கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இந்த அர்த்த பத்மாசனம் வலது பக்கம் இடது பக்கம் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கின்றது. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட போறேன். கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 30 வினாடி. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இரத்த அழுத்தம் நார்மலாக இருக்கும். உயர் இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தத்துக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். இப்போ பர்வட்டாசனம். கை எப்படி மெதுவாக தலைக்கு மேலே கும்பிட்டுக்கிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. முதுகுத்தண்டு திடமாகும். முதுகு வலி நீக்கக்கூடியது. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ யோக முத்ரா. கை பின்னாடி கட்டிக்கிடுதேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கர்ண புஷ்ட ஜானு பத்மாசனம். ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பத்ம உஜ்ஜயி. கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டேன். கழுத்து பின்னாடி. ரிலாக்ஸ். இப்போ பத்ம கபாலபாதி. ரிலாக்ஸ். இப்போ 2 கை சின்முத்திரை. பாருங்க, பத்மாசனத்திலே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். பத்மாசனம், யோக முத்ரா, கர்ணபுஷ்ட ஜானு பத்மாசனம், பத்ம உஜ்ஜயி, பத்ம கபாலபாதி. ஒவ்வொரு சைடாக திரும்பி பண்ணது பத்ம கோண கபாலபாதி. ஒரே நிலையில் அமர்ந்து 10 நிமிடத்திற்குள்ள இவ்வளவு ஆசனங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ முக்கியமான முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரையாக தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணிக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மன அமைதி கிடைக்கும். டென்ஷன் டிப்ரெஷன் ரிலீஸ் ஆகும். இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ ராஜ உறுப்புகள் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். சூன்ய முத்திரை. கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்கும். கழுத்து வலி காது வலி நீக்கக்கூடியது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ முகுள முத்திரை.
பெருவிரல் நோக்கி நாலோலும் குவித்து வச்சுக்கோங்க. பஞ்சபூதமும் சமமாக இயங்கும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்க. நேயர்களே, இந்த தை முதல் நாள் தை பொங்கல் அன்று பத்மாசனத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய மிக எளிமையான ஆசன பயிற்சிகளை பள்ளி மாணவர்கள் மாணவ செல்வங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பத்மாசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்தில் அமர்ந்தே இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சிகளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ஒரு சபதமாக தை முதல் நாளில் இருந்து நமது உள்ளுறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய மன அமைதியை தரக்கூடிய இந்த ஆசன பயிற்சிகள், முதிரை பயிற்சிகள், தியானத்தை பயின்று வாருங்கள். காலை மாலை பயிலுங்கள். உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிலும் பொழுது உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம் நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். அனைவருக்கும் மீண்டும் தை பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.